ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் கேட்டகரியில் வந்து அமேசான் S3 கொண்டு வராங்க. ஸோ ஆப்ஜெக்ட்லேயே வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் ஆர் மொபைல் அப்ளிகேஷனுடைய டேட்டா வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது, பேக்கப் எடுத்து வைக்கிறது, இல்லை உங்களுடைய IoT டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கும் வந்து டேட்டாவுடைய ஆக்சஸ் பேட்டர்ன் வந்து மாறும். டேட்டாவுடைய இன்டர்ஃபேஸ் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ், என்ன மாதிரியான ரெஸ்ட் API இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் வேணும் அது அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில். ஸோ நம்ம டீட்டெயில்டு அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அமேசான் S3 பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் கெட் இன் டு ஆன் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது அகெயின் there is some disruption. இல்லைங்க, அதாவது இந்த நெட்வொர்க் வந்து டிஸ்டர்ப் ஆயிருந்ததுனால தான் நான் ரீகனெக்ட் பண்ணேன். இப்போ செஷன் ரெஸ்யூம் பண்ணும்போது வேற ஒரு நெட்வொர்க் டிஸ்ரப்ஷன். ஓகே, இப்போ கேட்குது இல்லைங்களா? ஹலோ, எஸ் சார், இப்போ கேட்குது. ஷூர். ஸோ அமேசான் S3 பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி லீடிங் செக்யூரிட்டி, டியூரபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ஹை அவைலபிலிட்டி எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 99.99 ஆஃப் டியூரபிலிட்டி வந்து அமேசான் S3ல கொடுக்க முடியுது. ப்ளஸ் 99.99 ஆஃப் அவைலபிலிட்டியும் தராங்க. ஆனால் மல்டிபிள் டேட்டா சென்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் இயர் தான் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அமேசான் S3ன்றது நீங்கள் மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க்லோட்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் யுவர் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஈவன் பிக் டேட்டா, அனலிட்டிக்ஸ், IoT டிவைசஸ் மாதிரி சொல்யூஷனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேட்டா லேக், டேட்டா வேர் ஹவுசிங் அதுக்குமே யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஃபார் பேக்கப் அண்ட் ஆர்கைவல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ S3 பொறுத்த வரைக்கும் 99.99 ஆஃப் டியூரபிலிட்டி இதுதான் வந்து அவங்களுடைய செல்லிங் டிஃபரன்ஷியேட்டர். ஓகே, ஸோ பேக்கப் S3 பக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது இப்போ 2 கேட்டகரி உங்களுக்கு இருக்கு, ஜென்ரல் பர்பஸ் அண்ட் டைரக்டரி பக்கெட். அப்படின்னா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், அதனால தான் அந்த S3 அப்படின்ற நேம் அது. So as the name indicates, it is very simple to create, configure and manage and maintain. Okay, so storage as a service வந்து நமக்கு Amazon கொடுக்குறாங்க. It is Amazon managed storage. So அப்போ underlying SAN environment is handled by, managed and maintained by AWS team. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, அதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணிட்டா போதும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து AWS பேக்கப் வழியாக பேக்கப் எடுத்து வைக்கிற ஆப்ஷன்ஸும் நமக்கு அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமேசானில் S3ல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு கிரியேட் அ பக்கெட். ஓகே, ஸோ இந்த பக்கெட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட், ஒரு ரீஜனில் வந்து 1000 பக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, தெர் இஸ் a lot of scale option. You can have up to 1000 buckets. Objects பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வந்து 5 டெராபைட் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். சிங்கிள் ஆப்ஜெக்ட், ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஃபைலை பற்றி சொல்கிறேன். பட் ஓவரால் கண்டென்ட் வந்து யூ கேன் ஹேவ் as much as you need. ஸோ இப்போ பக்கெட்டில் வந்து 2 வேரியன்ட் இருக்கு. ஒன்று ஜென்ரல் பர்பஸ், தென் செகண்ட் கேட்டகரி வந்து உங்களுக்கு டைரக்டரி ஆப்ஷன். ஸோ டைரக்டரி ஆப்ஷன் வந்து டைரக்டரி ஆப்ஷன் ஸோ ஜென்ரல் பர்பஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்க்கு வந்து உங்களுக்கு அது கிடைச்சிரும். இது ரொம்ப நாளாக இருக்கிற ஆப்ஷன், மோஸ்ட் காமன் அண்ட் ஜென்ரலி யூஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணாலும் இதுதான் டிஃபால்ட் பக்கெட் ஆப்ஷன். நமக்கு வேணும்னா தான் நீங்கள் ஹேவ் டு சேஞ்ச் இட் அண்ட் யூஸ் பண்ண முடியும். பட் ஜென்ரல் பர்பஸில் வந்து இட் சப்போர்ட்ஸ் all the features, functionalities
and stuff. அதே மாதிரி it is available in all the region. Whereas in the performance sensitive ஒர்க்லோட்ஸ்க்கு வந்து இந்த நம்ம டைரக்டரி ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைரக்டரி ஆப்ஷன் வந்து மெயினாக இப்போ உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் அப்ளிகேஷன் ஆர் பர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் செகண்டில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், அதாவது டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக டிபிஎஸ் இருக்கக்கூடிய ஹை டிபிஎஸ் நான் டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒர்க்லோட்ஸ் வந்து நம்ம டைரக்டரி இதில் இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிபிஎஸ் வந்து டைரக்டரி பக்கெட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லோ லேட்டன்சி, ஹை த்ரூபுட், ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட், ஹை ஐஆப்ஸ், த்ரூபுட் எல்லாமே இது ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான். ஓகே, அது நீங்கள் எல்லாமே லாஜிக்கல் வேர்ட்ஸ் தான். பட் அண்டர் இது பேக்எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ்க்கும் இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜென்ரல் பர்பஸில் ஒரு லிமிடேஷன் இருந்தது. என்ன லிமிடேஷன் அப்படின்னா, இப்போ ஆன் ப்ரமைசஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் இருந்தது. அதாவது நம்ம இப்போ இது வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் பக்கெட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வி ஆர் storing the data. Just a second. Okay, we are storing the data. Whereas directory அப்படின்னும் போது இந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஹைரார்கிக்கல் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஹைரார்கிக்கல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கேப்சர் இட். ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்து யூ கேன் ப்ரிஃபிக்ஸ் ஆர் ஸோ இதில் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இது ஃப்ளாட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதால வந்து டேட்டாவை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக கஸ்டமர்ஸ் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டேட்டா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணி அதுக்கு நேமிங் ஸ்ட்ரக்சரை வச்சு செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ செக்ரிகேஷன்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. வேற இங்கே டைரக்டரி பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஹைரார்கிக்கல் அந்த கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம அந்த பக்கெட் கீஸ் வச்சு நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டைரக்டரி பக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டிவைசஸ்ல ஸ்டோர் ஆகும். இது ஜென்ரல் பர்பஸை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஜென்ரல் பர்பஸ். இதுலேயுமே அவைலபிலிட்டி கிடைக்கும். பட் இதில் வந்து நம்ம எதை நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் அவைலபிலிட்டி அப்படின்னா we will go for directory structure. ஏன்னா இந்த இதில் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் அவைலபிலிட்டி சொல்கிறேன் அப்படின்னா, அவைலபிலிட்டி இங்கே வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் டேட்டா சென்டர், மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன், அந்த மாதிரி வந்து யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரீஜன், அந்த மாதிரி ரெப்ளிகேஷன்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ யூ கேன் கான்ஃபிகர் ரெப்ளிகேஷன் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன். வேறஸ் இங்கே வந்து டேட்டா வில் பி ஸ்டோர்ட் in single availability zone. Okay, no redundancy. ஓகே, ஸோ இது சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோனில் தான் ஸ்டோர் ஆகும். பட் காப்பீஸ் வந்து 3 காப்பீஸ் இருக்கும். ஓகே, மினிமம் 3 காப்பீஸ் வந்து இது வந்து அஷூரில் வந்து லோக்கல் ரிட்டன்டென்ட் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க, எல்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட் இது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜோன் ஐஏ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. S3 ஒன் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடைய கிட்டத்தட்ட சேம் ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ டைரக்டரி பக்கெட் அப்படின்றது. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரீஜனில் இந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது ஏன் ரீசெண்டாக இந்த நீட் வந்ததுன்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுடைய இந்த கண்டெய்னரைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வுட் சே this was kind of added as a option. Okay, especially ECS, EKS இந்த மாதிரி ஒர்க்லோட்ஸ் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் இட் சப்போர்ட்ஸ் EC2 இன்ஸ்டன்சஸ்லையும் நீங்கள் மேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் EKS, ECS இந்த மாதிரி இந்த கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோடுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த பாஸ் ஆஃபரிங் அந்த ஒர்க்லோட்ஸ்க்கு வந்து டைரக்டரி S3 பக்கெட் வந்து ரொம்ப சியூட்டபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் விஷயங்களை கம்பேர் பண்ணலாம். லைக் எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஜென்ரல் பர்பஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து இந்த S3 லென்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ ஆப்ஜெக்ட் கவுண்ட், எவ்வளோ ஆப்ஜெக்ட் சைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ், அந்த ட்ரெண்டிங், அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இப்போ ஜென்ரல் பர்பஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்து டைரக்டரியில வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் ஓவர் த பீரியட் வந்து அதை ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ ஸோ ஜென்ரல் பர்பஸ் வந்து நீங்க ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து டிஆருக்கு வந்து இன்னொரு செகண்டரி லொகேஷன்ல வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லாகிங் ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு என்ஹான்ஸ்டா இருக்கு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஐ வுட் சே டைரக்டரி எதுக்கு போவாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும், கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடுக்கு தேவைப்படுது அப்படின்றது போவாங்க. தென் ஈவன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸும் வந்து டைரக்டரியில வந்து ஐ வுட் சே இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஓகே, ஸோ I can just say encryption பத்தி சொல்லலாம் இப்போதைக்கு. We don't have to get too deep into security. But encryption பொறுத்த வரைக்கும் Amazon S3ல வந்து there are 3 ways of doing encryption. ஒன்று வந்து SSEன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன். இது வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் பக்கெட் லெவல்ல டேட்டாவை என்கிரிப்ட் பண்றது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷனே வந்து யூ கேன் ஹேவ் இட் இன் S3லே நேட்டிவா ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் இருக்கு. இல்ல கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கீயை நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு கஸ்டமர் ப்ரொவைடட் கீயும் யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர் சைடு என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்க இந்த KMSல வந்து கீஸை ஸ்டோர் பண்ணி அது மூலயமா என்கிரிப்ட் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. பட் டைரக்டரி பக்கெட்ல வந்து பை டிஃபால்ட்டான ஆப்ஷன் வந்து SSC S3ன்ற ஆப்ஷன். இதுதான் டிஃபால்ட் ஆப்ஷன். SSC S3ன்றது டிஃபால்ட் ஆப்ஷன். இது வந்து அட்வான்ஸ் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 256 AES 256 ஸ்டாண்டர்டை வந்து இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த என்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து இதில் பேஸ் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. பட் நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஜஸ்ட், இதுதான் வந்து டிஃபால்ட். வேற இதுலேயுமே இருக்கு. ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து நம்ம இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து S3லே வந்து பேட்ச் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ ஒரு IoT டிவைசஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிட்டே இருக்கிறோம். இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல இருந்து நமக்கு டேட்டா வந்து இங்க பாப்புலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பேட்ச் ஆப்ரேஷன்ஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இங்க ஸ்ட்ரீம் லைன்டா வரணும் அப்படின்னா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ல வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுது, ரொம்ப ப்ராப்பரா ஈஸியா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த நிறைய யூஸ் கேசஸ் வந்து நம்மளுடைய சைட்லேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் யூடியூப் சேனல்லே. பட் இருந்தாலும் S3 டேட்டா ஆப்ரேஷன்ஸ், அந்த பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ is more suitable and efficient in directory bucket. ஓகே, ஸோ இதில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரீம் லைனாக நம்ம ஃபோல்டர், அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்கிறதால வந்து இம்போர்ட் பண்ணுறதும் பண்ணலாம், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெஸ்ட் பண்ணுறதும் நம்ம இன்ஜெஸ்ட் பண்ண முடியும். பட் பெர்மிஷன்ஸ், ஆக்சஸ் மெத்தடு, IAM இன்டெகிரேஷன், ACL இன்டெகிரேஷன் அது எல்லாமே உங்களுக்கு காமனாக இருக்குது. ஸோ வர்ச்சுவலாக பொறுத்த வரைக்கும் நம்ம யூ கேன் S3 பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். லைக் டேட்டா பேஸ், சாரி டேட்டா லேக்ஸ், டேட்டா வேர் ஹவுசிங், மொபைல் அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கண்ட்ரோல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HIPAA ஸ்டாண்டர்ட்ஸ், இல்லை PCI ஸ்டாண்டர்ட்ஸ், ஆர்கனைசேஷனுடைய செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ்லையுமே உங்களுக்கு மீட் அவுட் ஆகுது. ஸோ பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ ஜென்ரல் பர்பஸ் போவோம், எப்போ டைரக்டரி சூஸ் பண்ணுவோன்ற ஒரு ஹை லெவல் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா we can first choose that. So let me practically show you those things as well. So S3 storage, it is an internet storage ன்னு சொல்லுவாங்க. It's a storage that can be accessed from anywhere, from எனி டிவைசஸ். அதுக்கு எப்படி வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா இது இன்டர்நெட் ஸ்டோரேஜ். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் கிரியேட், கண்டெய்னர்ஸ்னா ஸ்டோரேஜ் ஃபோல்டர் தான் நம்ம கண்டெய்னர்னு சொல்கிறோம். ஸோ அதை கிரியேட் பண்ணி தான் we will start storing the data.
So buckets are storage containers for storing data in S3. ஸோ அதுக்குள்ள ஜென்ரல் பர்பஸ். ஸோ ஜென்ரல் பர்பஸ் வந்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் யூஸ் கேசஸ் அண்ட் ஆக்சஸ் பேட்டர்ன் ஆர் த ஒரிஜினல் S3 பக்கெட் டைப். இதுல வந்து உங்களுக்கு நிறைய ரிட்டன்டன்சி ஆப்ஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன், பட் இன் டிஃப்ரெண்ட் additional aspects, but you can just add that also for reference. ஸோ உங்களுக்கு வந்து இதில் நிறைய ரிட்டன்டன்சி ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியும். அது என்னென்னன்றதை நான் இப்போ டீட்டெயில்டாக காமிக்கிறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ நேம் வந்து இப்போ ரெண்டுமே வந்து யூனிக்காக தான் கொடுக்கணும். இப்போ ஜென்ரல் பர்பஸ் அப்படின்றது வந்து குளோபலாக நம்ம யூஸ் பண்ணுற யூஸ் கேசஸ். ஸோ இப்போ ஜென்ரல் பர்பஸ்க்கு நம்ம கொடுக்குற நேம் வந்து இட் ஹேஸ் டு பி யூனிக் அக்ராஸ் த குளோப். when I say globe, AWS லெவலில் S3 பக்கெட்ன்றது இன்டர்நெட் ஸ்டோரேஜ் அப்படின்றதால ஸோ இட் ஹேஸ் டு பி யூனிக். அந்த யூஆர்எல் அந்த நேம் ஸ்பேஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்குற S3 பக்கெட் வந்து பக்கெட் நேம் வந்து இட் ஹேஸ் டு பி யூனிக். வெரஸ் இந்த பர்டிகுலர் வந்து சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஸ்டோர் பண்ணுறதால பக்கெட் நேம் கேன் பி யூனிக் at the specific data center level. அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரல் பர்பஸ்க்கு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது குளோபல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது டேட்டா சென்டர் லெவல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் நேமிங் கன்வென்ஷனுக்கு இருக்கு. என்ன மாதிரியான கேரக்டர்ஸ், இப்போ லெட் மீ ட்ரை அப்பர் கேஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து பார்க்குறேன். 0010 சும்மா கொடுக்குறேன். let me try to give it. So this is fine. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இது கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் பக்கெட் கொடுத்தோன்னே இப்போ எரர் வந்திருக்கு. முன்னாடிலாம் இங்கே டைப் பண்ணும்போது எரர் வரும், பட் எனிவேஸ் இப்போ தான் இங்கே கிரியேட் கொடுக்கும்போது எரர் வருது என்னன்னு தெரியல. ஸோ பக்கெட் நேம்ஸ் வந்து அப்பர் கேஸ் இருக்கக்கூடாது, அதனால தான் இன்டென்ஷனலாக இங்கே வந்து நான் அப்பர் கேஸ் கொடுத்தேன். ஸோ இட் ஹேஸ் டு பி லோயர் கேஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுக்க முடியும், பட் தேர் ஆர் சர்டன் கேரக்டர்ஸ் யூ கேனாட் கிவ். லைக் இது மட்டும் தான் கொடுக்க முடியும். டாட் ஆர் ஐஃபன் லோயர் ஸ்பேஸ் இது மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி நேம் வந்து 63 கேரக்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அண்ட் தென் இட் மஸ்ட் பிகின் அண்ட் எண்ட் வித் லெட்டர் ஆர் நம்பர் சொல்றாங்க. அதே மாதிரி 2 அட்ஜஸ்டன்ட் பீரியட்ஸ் இருக்க முடியாது, டாட் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐபி அட்ரஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் மாதிரி நேம் ஸ்பேசஸ்லாம், ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வர்ல இருந்து இந்த டேட்டா வருது அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ பக்கெட் நேம் கிரியேட் பண்ணும்போது ஓகே சில ப்ரிஃபிக்ஸும் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ அதனால சில பேர் வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை வச்சு தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க எந்த பக்கெட் எதுக்கு என்னன்றது. ஸோ தேர் ஆர் சம் லிமிடேஷன் when it comes to நேமிங் த S3 பக்கெட். ஸோ எல்லாமே வந்து லோயர் கேஸில் தான் இருக்கணும். இட் ஹேஸ் டு பி யூனிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெறும் ஸ்டாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே லோயர் கேஸ் தான் இருக்குது, பட் இது ஆல்ரெடி வந்து யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ சில காமன் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அட்மின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நேம் வந்து ரிசர்வ்டு கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டாண்ட் பக்கெட் 0010 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து இட் கேன் பி கிரியேட்டட். இது வந்து it should be more or less it should be available. So இந்த மாதிரி by default நீங்க S3 bucket create பண்ணும்போது by default Amazon உடைய server side encryption by default enable ஆயிருக்கும். So mandatory வந்து encryption is enabled by default. அதுல வந்து especially SSE உடைய அந்த டிஃபால்ட் S3 ஆப்ஷன் கஸ்டமர் சைடு என்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இதுல வந்து டிஃபால்ட் என்கிரிப்ஷன் வந்து SSE S3ன்னு சொல்லுவாங்க. இது S3 உடைய நேட்டிவ் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமருடைய கீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் இட். ஸோ அதை தாண்டி பை டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த S3 பக்கெட்டை வந்து இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. பை டிஃபால்ட்டா பப்ளிக் ஆக்சஸ் வந்து இட் வில் பி டிசேபிள்ட். இனிஷியலா வந்து ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா
இந்த S3 பக்கெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, இதை நீங்க பப்ளிக்கா கிரியேட் பண்றீங்களா பிரைவேட்டா கிரியேட் பண்றீங்களா அப்படின்ட்டு. நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. அமேசானுடைய S3ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து பக்கெட்ல கிரியேட் பண்ணி அவங்களுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க தெரியாம. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனால நிறைய டேட்டா இன்டெகிரிட்டி இஷ்யூஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. அதனால பை டிஃபால்ட்டா S3 பக்கெட்ல வந்து நீங்க ஒரு பக்கெட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா அதோடைய பெர்மிஷன்ஸ் வந்து இட் வில் நாட் பி ஓப்பன் ஃபார் இன்டர்நெட். ஆல் பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் வந்து பை டிஃபால்ட்டா இட் வில் பி ஆன், இட் வில் பி டர்ன்ட் ஆன். ஸோ அப்போ பப்ளிக் இன்டர்நெட்லேருந்து பை டிஃபால்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் இஸ் எனேபிள்ட் பை டிஃபால்ட். இது வந்து முன்னாடி வேற மாதிரி இருந்தது, பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இஷ்யூஸ் வந்து நிறைய ரெப்புடேஷனல் இஷ்யூஸ் வந்த உடனே they have stopped having public access. ஸோ பக்கெட்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஜென்ரல் பர்பஸ் அண்ட் டைரக்டரி. ஸோ இது ரெண்டும் எதுக்கு சூஸ் பண்ணுன்றது ஹை லெவலில் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா வந்து நீங்க S3ல வந்து ஸ்டோர் பண்ணி நீங்க எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட்டா வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து டிசேபிள். பட் நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் நெட்ஒர்க்ல ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் இட். இட் இஸ் இன்டர்நெட் ஸ்டோரேஜ். இன்டர்நெட் வழியா HTTPS வழியா நீங்க ப்ரௌசர், வெப் ப்ரௌசர் வழியாவே ஆக்சஸ் பண்ணலாம். ஈவன் அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்ல இருந்து REST API வழியாவும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பக்கெட்ஸ் மஸ்ட் ஹேவ் a globally unique namespace for general purpose and it for general purposeக்கு வந்து இட் இஸ் ரீஜனல் லெவல்ல டிஃபைன் பண்றோம். ஓகே, நம்ம நேம் கொடுக்கும்போது ஒரு ரீஜன்ல வந்து எந்த ரீஜன் இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ பக்கெட் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல கிரியேட் பக்கெட்னு கொடுக்குறோம் அப்படின்னா டேட்டாவை நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம் அப்படின்றத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும், அதாவது எந்த ரீஜன் அப்படின்ற. அதனாலதான் இந்த இடத்துல ரீஜனல் ஐடென்டிஃபையர் இங்க வருது. பட் S3 அப்படின்ற சர்வீஸ் வந்து இட் இஸ் a குளோபல் சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா பக்கெட் கிரியேஷனுக்கு முன்னாடி வந்து S3 சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து குளோபல். அமேசான் S3 இஸ் a குளோபல் சர்வீஸ். பட் நம்ம பக்கெட் எங்க கிரியேட் பண்றோம், எங்க டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படின்றது எந்த ரீஜன் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஏன்னா எந்த ரீஜன்ல இருந்து யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ண போறாங்க, எந்த லொகேஷன்ல இருந்து மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ் இருக்கும், யூசேஜ் இருக்குமோ, ஸோ அந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்றது தான் வந்து இட் இஸ் பெட்டர். அதனால தான் இந்த இடத்துல அட் த ரீஜனல் லெவல் சொல்றாங்க. பட் அது நேம் ஸ்பேஸ் வந்து இட் சுட் பி யூனிக் அட் த குளோபல் லெவல். அதனால தான் குளோபலி யூனிக் நேம் ஸ்பேஸ். ஸோ அது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டேட்டா ஸ்டோர் பண்றது வந்து இட் ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் இன் அ பர்டிகுலர் ரீஜன் வேர் த எண்ட் யூசர்ஸ் வில் பி ஆக்சஸிங் ஃப்ரம். பக்கெட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா இட் இஸ் பிரைவேட் அண்ட் இட் இஸ் பை டிஃபால்ட் ப்ரொடெக்டட். முன்னாடி வந்து பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இதை நீங்க பப்ளிக் ஆக்சஸ் பண்றீங்களா இல்லை வேண்டாமா அப்படின்றது. ஸோ யூ கேன் ஸ்டோர் அன்லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. there is no real limitation. உங்களுக்கு எத்தனை பக்கெட்ஸ் வேணுமோ உங்க அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி யூ கேன் கீப் எக்ஸ்பேண்டிங், கீப் ஆடிங் மோர் டேட்டா. ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வந்து இட் கேன் பி அப் டு 5 terabytes. ஓகே, அண்ட் ரெஸ்ட் ஆக்சசிபிள் குளோபலி யூனிக் URL இதெல்லாம் வந்து நம்ம we will start seeing it one by one. நம்ம கிரியேட் பண்ணும்போது, நம்ம இப்போ ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். லெட் மீ ஜஸ்ட் புட் சம் டேட்டா ஹியர். நீங்க டேட்டா ஃபைல்ஸ் அப்லோட் பண்றது வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து நம்ம டைரக்டா வந்து யூ கேன் drag and drop the data into S3 bucket, or you can also use upload download options, or you can use third party tools like Storage Explorer. அது மாதிரி நிறைய third party hundreds and hundreds of third party GUI API options இருக்கு. third party tools வழியா நீங்க கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி you can use command line options. நீங்க அது ஏதாவது if you are using PowerShell or AWS உடைய command line or whatever utility அதை யூஸ் பண்ணலாம். இல்லை you can also use சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து நீங்க பைத்தனோ இல்லை PHPயோ என்ன பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து அப்ளிகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே SDK ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைரக்டா நீங்க அப்ளிகேஷன்ல இருந்து கனெக்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து மல்டி பார்ட் அப்லோட்னு ஒன்று இருக்கு. ஸோ மல்டி பார்ட் அப்லோட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டேட்டா சைஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னா, ஹெவி லைக் அபவ் 160 GB மேலே இருக்கு அப்படின்னா தென் இது வந்து மல்டி பார்ட் அப்லோட் கேட்டகரியில் வரும். ஸோ இது நம்பர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் நம்பரை பற்றி யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். ஏன்னா முன்னாடிலாம் வந்து
ரொம்ப லோயர் சைஸ் ஃபைல்ஸ்க்கு இப்போ ஒரு 100 GB அப்படி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு அப்லோட் ஃபைல் லார்ஜர் தேன் 160 GB அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டூல் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, இல்லை ரெஸ்ட் API யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, இல்லை கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே உங்களுக்கு வந்து அது மல்டி பார்ட்டாக வந்து அப்லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஹையர் த சைஸ். இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி யூ கேன் அப்லோட் இட் ஆர் எல்ஸ் டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு see if I can desktop AWS அதாவது ஜஸ்ட் S3 சாம்பிள் டேட்டா எதாவது இருக்கான்னு பார்ப்போம். டெமோ. Let me put some couple of files here. ஒரு 1 2 3 happy paste index.html ஒரு 2-3 different variety of files அப்படியே drag and drop பண்றேன். So you will be directly able to upload it. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பக்கெட்ஸ் நேம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் டேரெக்டாக வந்து ரூட் ஃபோல்டர்லேயே வந்து யூ கேன் அப்லோட் த ஃபைல்ஸ். ஸோ வித் தட் வேற என்ன பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு? ஓகே, ஸோ ஆஃபர்ஸ் இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி ஃபார் ஓவர்ரைட் புட்ஸ் அண்ட் டெலிட்ஸ். ஓகே, ஸோ ஏன் இது வந்து இந்த இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சில டைம் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து பார்க்கும்போது வந்து பேக் எண்டில் வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆன மாதிரி இருக்கும். இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு ரீஜன்லேருந்து பார்க்கும்போது டேட்டா வந்து சம்டைம்ஸ் வந்து டிலே இருக்கும். அந்த அசின்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து நம்ம மேப் பண்ணியிருக்கும் போது. ஸோ இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி அப்படின்னா இப்போ டேட்டா பேஸ்லலாம் வந்து இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி இருக்காது. டேட்டா பேஸ் வந்து இட் ஹேஸ் டு பி எக்ஸாக்டா வந்து இப்போ எந்த ரீஜன்லேருந்து பார்த்தாலும் அது கன்சிஸ்டண்டா ஒரே மாதிரி தான் டேட்டா பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வேற வேற லொக்கேஷன்லேருந்து வேற வேற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் ஒன்ட் பி நைஸ் ஆர் இட் ஒன்ட் பி அது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. வேற இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் அதுலலாம் வந்து இப்போ ஒரு ரீஜன்ல வந்து இஃப் ஐம் அப்டேட்டிங் சம்திங் அந்த ட்வீட்ஸ் அப்டேட் பண்றோம், இல்லை சேட் அப்டேட் பண்றோம், கமெண்ட்ஸ் அப்டேட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் கப்புள் ஆஃப் மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ரீஜன்ல இருந்து பாக்குறவங்களுக்கு அது அந்த டேட்டா வந்து புதுசா அப்டேட் ஆனது, இல்லை மாடிஃபை ஆனது, டெலிட் ஆனது, ஓவர் ரைட் ஆனதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கும். ஸோ இட் வில் பி eventually consistent, but it might take a few seconds or few minutes to couple of minutes to show the updates or அந்த லேட்டஸ்டா சேஞ்ச் ஆன விஷயங்கள். ஸோ S3 பொறுத்த வரைக்கும் நிறைய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம பாலிசிஸ் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், IAM ஆர் பக்கெட் பாலிசி ஆர் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை வச்சு எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுடைய கிரிட்டிக்கல் டேட்டாக்கு வந்து இன்பில்ட்டாவே வந்து அனலிட்டிக்ஸ் காம்படேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய டெமோலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ S3 பொறுத்த வரைக்கும் there is no minimum fees. நம்ம என்னென்ன கண்டென்ட் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா ப்ரைஸிங் வரும். பட் ப்ரைஸிங் ஆஸ்பெக்ட் வந்து it will differ. Okay, so let me just put some inputs here. இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம், there is no minimum fees. Okay, it is pay as per usage, எவ்வளோ கன்சம்ஷன் இருக்கோ. ஸோ ப்ரைஸ் வில் டிஃபர் ரீஜன் டு ரீஜன். ஏன்னா உங்களுக்கு கரன்சி இஸ் டிஃப்ரெண்ட், ரியல் எஸ்டேட் இஸ் டிஃப்ரெண்ட், ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் அங்கே டிஃபர் ஆகுது, உங்களுக்கு அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரைஸ், ஸ்டோரேஜ் அண்ட் அந்த ஃபேப்ரிக் அந்த டிவைசஸ் ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ அதனால வந்து ப்ரைஸ் வில் டிஃபர் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன். ஸோ அதே மாதிரி நம்ம டியரிங், இப்போ டியர் வேற டியர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ எந்த டியர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஸோ இப்போ டேட்டா வந்து நான் வந்து ஆர்கைவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஆர்கைவ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆஃப் ஸ்டோரிங் வில் பி லெஸ், பட் தெர் இஸ் எ ஹையர் ரிட்ரீவல் சார்ஜஸ். டேட்டாவை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ரைஸிங் இருக்குது. இப்போ நான் பேக்கப் எடுத்து வைக்கிறேன், ஆர்கைவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் போய் இருக்கும், அதனால டேட்டா ஸ்டோரேஜ் கன்சம்ஷன் அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ரிட்ரீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ப்ரைஸிங் வரும். ஸோ சில இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த கிளவுட் ஃப்ரண்ட் அந்த
சில கேட்சிங்லாம் வந்து எனேபிள் பண்ணணும், எஃபிஷியன்சி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மீடியா ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன், நெட்ஃப்ளிக்ஸ் வழியாக நான் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஸோ அதில் லேட்டன்சி இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிலரேஷன் ஆர் இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டோடைய ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்சிங் ஆப்ஷன்ஸ், த்ரூபுட் என்ஹான்ஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ப்ரைசிங் தனியாக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிலரேஷன் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ பை டிஃபால்ட்டாக டேட்டா வென் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் அவுட் ஆஃப் அ ரீஜன் is chargeable. So data transfer எந்த region to எந்த region அனுப்புறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி pricing it will differ. அதே மாதிரி ஏதாவது specific features நீங்க enable பண்றீங்க like analytics or S3 lens storage lens enable பண்றீங்க, இல்ல batch processing enable பண்றீங்க, or any management activities. Okay, இது நம்ம நிறைய இருக்கு. ஸோ versioning, இன்டெலிஜென்ட் டியரிங், அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தெர் இஸ் அ ப்ரைஸ் அசோசியேட்டட் வித் தட். ஓகே, ஸோ pay as per price will differ per region. So price is based on the data storage region. எந்த ரீஜன்ல டேட்டா ஸ்டோர் பண்றோமோ அந்த ரீஜன்ல வந்து ஆகும். ஸோ இதெல்லாம் மேஜர் ப்ரைசிங் எலமெண்ட். Okay, so I think this is covered. But இதை நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏன்னா ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 ஃபீச்சர் இருக்குது. ஸோ வெர்ஷனிங், லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இன்டெலிஜென்ட் டியரிங், ஸோ நம்ம லாகிங், அந்த மாதிரி நம்ம டேட்டா லேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில ஃபீச்சர்ஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்டர்னலாக லேம்டாவை வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக வந்து டூல்ஸ் லைக் மேசி ஆர் ஆக்சஸ் அனலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டூல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா it is chargeable. But அந்த டூல் வந்து it is outside of S3ன்றதால it will be உங்களோட சொல்யூஷன்ல அந்த ப்ரைசிங் வரும். பட் ஸ்டோரேஜ் லெவல்ல இதுதான் டாப் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 8 கிளாசிஃபிகேஷன். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் there is no minimum fees, but it depends on location to location. ப்ளஸ் நான் அங்கே சொல்லியிருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் will change. ஸோ அமேசான் S3க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வைட் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா உள்ள வரும். ஸோ நீங்கள் ஐஓடி டிவைசஸ்லேருந்து டேட்டா அனுப்புவாங்க, அனாலிட்டிக்ஸ் டேட்டா வரும், லாக் ஃபைல்ஸ் வரும், அப்ளிகேஷன் டேட்டா வரும், வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, பேக்கப் எடுத்து வைப்பாங்க ஆன் ப்ரமைசஸ்லேருந்து, இல்லை க்ளவுடுக்குள்ளேருந்தே சிஸ்டம்ஸ்லேருந்து பேக்கப் எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அமேசான் S3ன்றது நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்குது. ஸோ டாப் 10 யூஸ் கேசஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லெட் மீ ஜஸ்ட் add this. Backup and archival, static website hosting. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வெப்சைட்ஸ்லாம் நிறைய இதில் ரன் பண்ணுறாங்க. டைனமிக் வெப்சைட்ஸ்லாம் இதில் சப்போர்ட் கிடையாது. ஸோ தென் வந்து ஆர்கைவிங், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேக்கப் அண்ட் ஆர்கைவிங் இட்ஸ் ஆல் குரூப் டுகெதர். ஸோ உங்களுடைய ஐஓடி டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஐஓடி டிவைசஸ் அப்படின்னும் போது ஆன் அ வெரி ஹை லெவல் உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது எனி திங் தட் கேன் பி கனெக்டட் டு இன்டர்நெட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே உங்களுடைய வீட்டிலே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வர ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் வரக்கூடிய ஏர் கண்டிஷனிங் டிவைசஸ் இது எல்லாமே வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் கண்ட்ரோல் இட், யூ கேன் ஹேவ் அலெக்ஸா ஆர் வாட் எவர் ஸ்டப்ஸ் இன்டெகிரேட்டட் டு இட். பிளஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லேருந்து என்ன மாதிரியான டேட்டா வெளியில வரும் அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ட்ரேஸ் இருக்கு. அப்போ அந்த ட்ரேல வந்து எனக்கு பிரெட் தீர்ந்துருச்சு, இல்லை எக்ஸ் கம்மியாயிட்டே வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆர்டர் பண்ணி ரீஃபில் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. டைரக்டா நீங்க உங்களுடைய ஆன்லைன் கமர்ஷியல் வெப்சைட் கூட இன்டெகிரேட் பண்ணிட்டு உங்க ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் உங்களுடைய கிராசரி ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக யூ கேன் கனெக்ட் இட் டு யுவர் கிராசரி வெண்டார். ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க. எது இல்லை இந்த மாதிரி வந்து இப்போ ஐஓடி இன்டெகிரேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. எஸ்பெஷலி நிறைய ரீஜன்ல இருக்கு, பட் எல்லா கண்ட்ரீஸ்க்குள்ளேயும் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுவே நீங்க ரெகுலர் யூசேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கேன் பி எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெட்ஒர்க் இப்போ ஒரு ரோட்ல போறீங்க, நிறைய இந்த கேமரா சர்வேலன்ஸ் கேமராஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷனும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஐஓடி டேட்டா தான். அதுலேருந்து கேப்சர் ஆகக்கூடிய வீடியோஸ், பிக்சர்ஸ், இது எல்லாமே இப்போ நிறைய இப்போ ஃபைன்ஸ்லாம் வந்து ஸ்பாட் ஃபைன்லாம் போடுறாங்க. ஸோ அதுலேருந்து வர இமேஜ், அதுலேருந்து வரக்கூடிய வீடியோ, அந்த எவிடன்ஸ், அது எல்லாமே வந்து இட் இஸ் ஐஓடி டிவைஸ்லேருந்து வர கேட்டகரி தான். அது சர்வேலன்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை அஃபிஷியலாக ஒரு சில ரிமோட் லொகேஷன்ஸ்ல வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை சேட்டிலைட் இமேஜஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல், இமேஜஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல வந்து டேட்டா நிறைய டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ அப்போ ஐஓடின்றது எனி கைண்ட் ஆஃப் anything that can be connected to the internet. Okay, it can be your home appliance or surveillance cameras, or it can be manufacturing industryல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கக்கூடிய டிவைஸா இருக்கலாம். ஸோ அதுல இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய டேட்டா, அந்த டேட்டா வச்சு அவங்க எப்படி வேணா அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு சர்வேலன்ஸ் கேமரான்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் எவிடன்ஸ் ஃபார் பர்டிகுலர் இஷ்யூ ஆர் இன்சிடென்ட் ஆர் பர்டிகுலர் மிஸ்ஆப் நடந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு எவிடன்ஸா அவங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதுல வர, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் சிக்னல்ல வந்து நிறைய டிராஃபிக் வருது அப்படின்னா அந்த சிக்னல்ல வந்து எப்படி நம்ம டிராஃபிக்கை கம்மி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா வச்சு அவங்க சொல்லிடுவாங்க, ஓகே இந்த இடத்துல நீங்க எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா டிராஃபிக் சிக்னலை கம்மி பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வேரியஸ் திங்ஸ். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து அனலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் வீடியோஸ், பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா டிவைசஸ்ல இருந்து வரும். ஸோ ஐஓடி டிவைசஸ், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்லேயே ஸ்டோர் பண்ணலாம், ஆர் வாட் எவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் என்ன என்ன அவுட்புட்ல வந்து டேட்டா வருதோ அது யூ கேன் ஜஸ்ட் ஸ்டோர் இட். ஸோ லைக் தட் நீங்க பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் தென் டேட்டா லேக்ஸ், டேட்டா வேர்ஹவுஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஈவன் நிறைய கேமிங் அப்ளிகேஷன், வீடியோ, இப்போ முன்னாடிலாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து இட் வாஸ் யூசிங் Amazon S3 தான் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ ரெண்டரிங் அப்ளிகேஷன் டைரெக்டாக வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிலரேஷன், கிளவுட் ஃப்ரண்ட், அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. பட் பேக் எண்டில் வந்து அந்த வீடியோ அங்கேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல தான் கொண்டு வருவாங்க. முன்னாடிலாம் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆன் Amazon S3. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓன் ஸ்டோரேஜ் டேட்டா சென்டருக்கு வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் காமன் டாப் 10 யூஸ் கேசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி ஐ திங்க் ஐ ஹேவ் a slide. Let me just quickly check. Just give me a second. இங்க இருக்கு பாருங்க. ஸோ பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ், வெப்சைட் ஹோஸ்டிங், மீடியா ஹோஸ்டிங். மீடியா ஹோஸ்டிங்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா, அது எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். டெவாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பேச்சஸ் வந்து புஷ் பண்ணுறோம், இல்லை வந்து இட் கேன் பி ரெபாசிட்டரி ஃபார் இமேஜிங் ஆர் இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இமேஜஸ் அப்படின்னா உங்களுடைய சர்வருக்குலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களே அந்த இமேஜஸ் சொல்கிறேன். ஸோ இமேஜிங் பேக்கேஜஸ் ஆர் அப்டேட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி இதை மற்ற சிஸ்டம்ஸ்க்கு வந்து அப்டேட்ஸ் புஷ் பண்ணுறது, இல்லை பேச்சஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது. ஈவன் வந்து இது டெவாப்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். டெவாப்ஸில் இருக்கக்கூடிய ரெப்போவாகவும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம ரெகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் யூஸ் பண்ணுற ரெப்போவாகவும் இருக்கலாம். ஸோ இதில் சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல அப்டேட்ஸ், பேச்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து வந்து நம்ம சிஸ்டம்ஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டெலிவர் பண்ணுறதும் பண்ண முடியும். தென் டிஆருக்கு, ஓகே, ஸோ டிஆர் இஸ் ஃபைன். உங்களுக்கு இதில் S3லே வந்து கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் பிஸ்னஸ் கான்டினியூட்டி ரெக்யர்மெண்ட்டுக்கு உங்கள் டேட்டாவை நீங்கள் மல்டிபிள் ரீஜனில் வந்து யூ கேன் கீப் காப்பி ஸோ தட் யுவர் டேட்டா இஸ் ரிட்டர்னன்ட். ஆர்கைவிங் இஸ் த ரெகுலர் யூஸ் கேஸ். டேட்டா லேக் அண்ட் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி இதிலே நிறைய இன்பில்ட்டா அனாலிட்டிக்ஸ், மஷின் லேர்னிங், S3 ஸ்டோரேஜ் லென்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் AWSல அவங்க மற்ற சர்வீசஸ் கொடுக்குறாங்களா, அது கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது, ETL ஜாப்ஸ் வந்து ரன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. என்னென்ன யூஸ் கேசஸ் அந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் அஸ் அ ஹைபிரிட் கிளவுட் ஸ்டோரேஜ். ஹைபிரிட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னும் போது ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து நீங்க
பேக்கப் டூல்ல இருந்து ஒரு டேப் கேட்வேவா யூஸ் பண்ணலாம், இல்லை அங்கேருந்து வர டேட்டாவை வந்து வெர்ச்சுவல் டேப் லைப்ரரி மாதிரி இதை கான்ஃபிகர் பண்ணி கிளவுட்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து அப்ளிகேஷன்ல டைரக்டா கிளவுட்ல இன்டெகிரேட் பண்ற மாதிரியே நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ டாப் 10 யூஸ் கேசஸ்ன்னு பார்த்தா இதுதான். ஸோ இதை தாண்டியே நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. பட் S3 உடைய டாப் 10 யூஸ் கேசஸ்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ரியல் டைம்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். பிஹைண்ட் த சீன் இதை தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய டூல்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மானிட்டரிங்ல நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபிக்கா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ டேட்டா வருது, எவ்வளோ யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் புது ஃபைல் வருது அப்படின்னா அது அந்த புது ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றது, இல்லை ஸ்டெப் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றது, அந்த மாதிரி சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் கூட நிறைய இன்டெகிரேஷன் இருக்கு. தென் நோட்டிஃபிகேஷன், ஒரு ITSM சிஸ்டம் கூட இன்டெகிரேட் பண்ற சர்வீஸ் நான் ஒரு ரெமெடி, அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரம் த பிஸ்னஸ் சைட் இதெல்லாம் பிஸ்னஸ் யூஸ் கேசஸ். அதை தாண்டி நீங்க மானிட்டரிங், நோட்டிஃபிகேஷன், இன்டெகிரேஷன் ஆர் வேற ஒரு ETL ஜாப், இப்போ இதுல வர டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னும் ஒரு ஸ்டோரேஜ்ல லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இன்டெகிரேஷன் API ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இது யூஸ் கேசஸ்லாம் நம்ம பார்ப்போம், என்ன மாதிரி ஆர்கிடெக்சர், எப்படி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஆன ஹை லெவல் இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஜென்ரல் காமன் யூஸ் கேசஸ் S3 பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த ஓகே ஃபைன். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து நம்ம மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஸ்டோரேஜோடைய கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டோரேஜோடைய கிளாஸஸ் அப்படின்னா let me just try to limit it into some limited category. அதுக்கப்புறம் மேபி ஓகே, ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல வந்து frequently used data, infrequently used data, rarely accessed data, and then archive data அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி 4 ஹை லெவல் கேட்டகரியை இப்போதைக்கு பிரிப்போம். பட் இது நீங்க இன்னும் சப்டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேபி 1 frequent, infrequent, rare, archive, லோக்கல்னா உங்களுடைய ஆன்-பிரெம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 5 கேட்டகரியா பிரிச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா S3லே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ S3 ஸ்டாண்டர்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற டேட்டா வந்து S3லே வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட் கேட்டகரியில் போடுவோம். இல்லை எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா S3லே வந்து ஒன் ஜோன் ஐஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதை வந்து ஒன் ஜோன்லேயே வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட் அப்படின்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வரும், உங்களுக்கு ரிட்டர்னன்சியும் கம்மியாகும், அவைலபிலிட்டி SLAயும் கம்மியாகும், பட் காஸ்ட் கம்மியாகும். எனக்கு வந்து எலாஸ்டிசிட்டி வேணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னுடைய ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட்டர்ன் மாறணும், எனக்கு AI மெஷின் லேர்னிங் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னா தென் அந்த இதுக்கு ஆப்ஷன் வந்து யூ கேன் கோ ஃபார் இன்டெலிஜென்ட் டியரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்டெலிஜென்ட் டியரிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா IOPS அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டியர்ல வந்து எனக்கு இருக்கிற டேட்டா வந்து இன்னொரு டியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டியர்ல இருந்து ஸ்டாண்டர்ட் டியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் பண்ணிடும். ஸோ பேக் எண்ட்ல அல்காரிதம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எந்த டேட்டா வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அதை வந்து ஹை காஸ்ட்ல இருந்து லோ காஸ்ட்டுக்கும் மூவ் பண்ணும், லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட்டுக்கும் மூவ் பண்ணும். பட் இதனால வந்து ஆர்கனைசேஷனுக்கு காஸ்ட் கம்மியாகும். பட் இன்னொரு கேட்ச் என்ன அப்படின்னா மானிட்டரிங்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஃபீஸ் வரும் இதுல. ஸோ ஏன்னா டேட்டா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது, ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா தே வில் சார்ஜ் யூ லிட்டில் எக்ஸ்ட்ரா. ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, பட் நீங்க ரெகுலரா போற சொல்யூஷனுக்கு இன்டெலிஜென்ட் டியரிங் வந்து இட் வில் ஹெல்ப் யூ ரெடியூஸ் த காஸ்ட். பட் அந்த அதர் சைட் மானிட்டரிங்னு ஒரு சின்ன ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஸோ ஆர்கைவ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா S3 உடைய கிளேஷியர் வருது. இதுல இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா
சில கஸ்டமர்ஸ் வந்து நான் கிளேஷியர்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இன்ஸ்டன்ட் ரெட்ரீவல் ஆப்ஷன் வந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய சில டேட்டா வந்து எனக்கு இமீடியட்டா நான் ரெட்ரீவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம். எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 6 months உடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் லாஸ்ட் 1 year பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு இன்ஸ்டன்ட் ரெட்ரீவல்ல கொடுங்க. சில எனக்கு வந்து லாஸ்ட் 3 years டேட்டா வந்து எனக்கு ஃபிளெக்சிபிள் ரெட்ரீவல்ல கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டன்ட், ஃபிளெக்சிபிள் அண்ட் டீப் ஆர்கைவ் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டீப் ஆர்கைவ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். பட் இதை வந்து அதுல இருந்து நீங்க டேட்டா ரிட்ரீவ் பண்றீங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஆர்கைவ்ல டீப் ஆர்கைவ் வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து சீப்பா இருக்கும், பட் ஆக்சஸ் காஸ்ட் வந்து ஹையரா இருக்கும். ஆனா வந்து என்னைக்காவது 3 வருஷம் 4 வருஷத்துல ஒரு தடவை தான் ஆக்சஸ் பண்ண போறீங்க. பட் அந்த டைம்ல வந்து இட் வில் பி காஸ்ட்லியர். பட் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து இட் வில் பி 95% சீப்பரா இருக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லோக்கல் ஆன் பிரைம்ல வந்து என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா S3 அவுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைவேட் கிளவுட்ல வரக்கூடிய ஆஃபரிங். S3லே வந்து S3 அவுட் போஸ்ட்னு ஒன்று இருக்கு. இது உங்களுடைய லோக்கல் டேட்டா சென்டர்ல பிரைவேட் கிளவுட் மாதிரி நீங்க S3 சொல்யூஷனிங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்க கிளவுட்ல வந்து S3 ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய இன் ஹவுஸ்ல இன்டர்னலா இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ல இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் யூஸ் பண்ணி S3 மாதிரி கிளவுட் S3 மாதிரி ஆன் ப்ரமைசஸ்ல நீங்க S3 சொல்யூஷன் வந்து கொடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திங்க் ஐ கேன் delete this. ஓகே, ஸோ இதில் வந்து தீஸ் ஆர் த ஹை லெவல் ஆப்ஷன்ஸ். பட் இதில் எப்படி இதை கஸ்டமர் இதை தாண்டி அதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா S3 ஸ்டாண்டர்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி வந்து இதில் என்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டேட்டா வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், லோ லேட்டன்சி, உங்களுக்கு யூ வில் கெட் ஹை த்ரூபுட், ஸ்பீட் எல்லாமே கிடைக்கும். அண்ட் அகெயின் டேட்டாவும் வந்து உங்களுக்கு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஸ்டோர் ஆகும், HA கிடைக்கும், ஹை அவைலபிலிட்டி கிடைக்கும், ஹை ரெசிலியன்சியும் கிடைக்கும், அண்ட் ஈவன் யூ கெட் ஹை டியூரபிலிட்டி. 99.99 ஆஃப் டியூரபிலிட்டி வந்து S3 ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இருக்கிறதுலே வந்து இந்த எத்தனை ஆப்ஷன் இங்க நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறோம், சாரி 2 3 4 5 6 7 8 இந்த 8 ஆப்ஷன்ஸ்ல இதுதான் எக்ஸ்பென்சிவ். ஓகே, S3 ஸ்டாண்டர்ட் வந்து இந்த 8 ஆப்ஷன்ல இது எக்ஸ்பென்சிவ். பட் இது நிறைய ஒர்க் லோட்ஸ்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க் லோட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யூஸ் கேசஸ் சொன்னோம் இல்லைங்களா, யூஸ் கேசஸ்ல வந்து இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நீங்க டெவலப் பண்றீங்க, இல்லை கேமிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க, இல்லை வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றீங்க, ஆர் கண்டென்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ரெப்போ மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷனா யூஸ் பண்றோம், அதுக்கும் நம்ம S3 ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து மெயினா S3 ஸ்டாண்டர்ட் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். பிக் டேட்டா, அனலிட்டிக்ஸ், ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி யூஸ் கேஸ் வந்து இதுக்குள்ள தான் வரும் ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில. ஸோ எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் உங்களுக்கு லோ லேட்டன்சி, ஹை த்ரூபுட் அண்ட் ஹை அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். S3 ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட் வந்து மோஸ்டா டேட்டா, சில டேட்டா வந்து நம்ம ரேப்பிடா ஆக்சஸ் பண்ண தேவைப்படாது, என்னைக்காவது ஒரு நாள் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயுமே வந்து அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி, லேட்டன்சி அதெல்லாம் கிடைக்கும். பட் த்ரூபுட் வந்து ஓகே. ஸோ storage cost and access fee is comparatively cheaper than standard. ஸோ ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட் கேட்டகரி வந்து அவங்க பேக் எண்டில் வந்து வேற ஒரு டிஸ்க் கேட்டகரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லோ காஸ்ட் ஸ்டோரேஜ் டிரைவ் யூஸ் பண்ணுறதால தே வில் ப்ரொவைட் யூ திஸ் பெனிஃபிட். இதில் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ல வந்து ஐ வுட் சே இமீடியட்டா இப்போ டேட்டா பேஸ் டீம் இல்லை அவங்கலாம் வந்து இமீடியட்டா எனக்கு பேக்கப் எடுத்து நான் ரெஸ்ட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் எனக்கு வந்து ரேரா, அதாவது இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டான்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி டேட்டா ஸ்டோரேஜ் பேட்டர்ன் எனக்கு லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு வந்து இதுக்கு போகலாம். இப்போ ஷார்ட் டேர்ம்ல ஸ்டோர் பண்ணி நான் டெலிட் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் கேட்டகரி ஸ்டாண்டர்ட் S3 ஸ்டாண்டர்ட். ஓகே, இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இப்போ S3 ஸ்டாண்டர்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் DR டிசாஸ்டர் ரெக்கவரி பிசினஸ் கண்டினியூட்டி பண்றேன் அப்படின்னா அந்த செகண்டரி ரீஜன்ல வந்து நீங்க வந்து
S3 IA யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ IA யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வந்து பாதி கிட்டத்தட்ட பாதியில் ஆல்மோஸ்ட் ஒரு 40% சீப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து S3 ஸ்டாண்டர்ட் IA வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கும் ஒரு செகண்டரி டிஆர் லொகேஷன்ல டேட்டா எடுத்து வைக்கிறதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட், லாங் டேர்ம்னா இப்போ 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும்போது யூ கேன் ஜஸ்ட் புட் இட் ஹியர். ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ திங்க் S3 ஸ்டாண்டர்ட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா இதுல வந்து ரிட்ரீவல் ஆப்ஷன், ரிட்ரீவல்னு தனியா காஸ்ட் இருக்கு இதுல. ஓகே, ஸோ ரேர்லி ஆக்சஸ் டேட்டா வந்து என்னைக்காவது ஒரு நாள் எப்போவாவது ஆக்சஸ் பண்ற டேட்டா வந்து யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் S3 Glacier. Glacierலே வந்து நமக்கு ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிவ் ஒன் மோர். ஆக்சுவலா இது இங்க வந்திருக்கணும். ஓகே, ஸோ இன்டெலிஜென்ட், I think I have a slide. ஸோ இதுல இன்டெலிஜென்ட் டியரிங் வந்து டு குயிக்லி எக்ஸ்பிளைன் அகெயின். இப்போ நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ல பிளேஸ் பண்ணுவோம். இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன ரூல் எழுதலாம் அப்படின்னா 30 டேஸ்க்கு நம்ம ஒரு கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா இன்டெலிஜென்ட் டியரிங்ல போயிட்டு நீங்க ரூல் எழுதிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்க்கு மூவ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு டேட்டா வந்து நான் 30 டேஸா கன்சிக்யூட்டா ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா தென் டேட்டா வந்து அடுத்தது டியருக்கு ஆர்கேவ் டியருக்கு மூவ் பண்ணுங்க. ஆர்கேவ் டியர்ல வந்து 90 டேஸ்க்கு நான் டேட்டா ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா டீப் ஆர்கேவ்க்கு வந்து நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க இன்டெலிஜென்ட் ஆர்கேவிங் ரூல்ஸ் இங்க எழுதலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ஆக்சஸ் டியர் இருக்கு. இந்த 4 ஆக்சஸ் டியருக்குள்ள டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்றாங்க கஸ்டமர், அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து மூவ் ஆயிடும். இப்போ டேட்டா வந்து இப்போ இமீடியட்டா ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் டியருக்கு வந்துடும். ஸோ இது எனேபிள் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இது ரூல் கிரியேட் பண்றதும் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ டைரக்டா இங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இன்டெலிஜென்ட் டியரிங் ஆர்கைவிங் ஆப்ஷன் இருக்கும். இதுல கிரியேட் கான்ஃபிகரேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரூல் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ எந்தெந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து நீங்க இதுல அப்ளிகபிளா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் த டேட்டா ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் ஐஏ ஆர் ஆர்கைவிங் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஆடிங் த ரூல்ஸ். என்ன ப்ரிஃபிக்ஸ் என்னன்றதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து யூ கேன் ஆர்கைவ் ஆக்சஸ் டியர் எவ்வளோ நாளைக்கு வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் ஆர்கைவுக்கு கொண்டு போகணுமா, இல்லை 180 டேஸ்க்கு அப்புறம் வந்து டீப் ஆர்கைவ் கொண்டு போகணுமா, அந்த மாதிரி நீங்கள் ரூல் எழுதிட்டு யூ கேன் ஜஸ்ட் அப்டேட் இட். ரூல் எழுதி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஃப்ரீக்வெண்ட் இன்டெலிஜென்ட் டியரிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து ரிட்ரீவல் ஃபீஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் மானிட்டரிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கு. மானிட்டரிங் ஃபீஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டாவை மூவ் பண்ணுறதால வந்து அந்த மானிட்டரிங் ஃபீஸ் வந்து இருக்கு. அது வந்து ஆட்டோ டியரிங் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் ஆட்டோ டியரிங் ஃபீஸ். ஆனா இதனால உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல காஸ்ட் கம்மியாகும், பெர்ஃபார்மன்ஸும் வந்து தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து S3 Zone 1IA. S3 Zone 1IA அப்படின்றது வந்து ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும் டேட்டாவை ஸ்டோர் பண்றது. கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா நம்ம டைரக்டரி ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டைரக்டரி ஆப்ஷன்லயே அதே தான் நம்ம சொன்னோம். ஸோ S3 Zone 1IA உடைய ஒரு ஓவர்லாப்பிங் சொல்யூஷன் தான் இந்த டைரக்டரி பக்கெட் ஆப்ஷன். ஸோ டேட்டா வந்து நமக்கு ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும்தான் இங்க ஸ்டோர் ஆகும். ஸோ ஒன் டேட்டா சென்டர், அதாவது இங்க கிளவுட் AWS பொறுத்த வரைக்கும் அவைலபிலிட்டி ஜோன், ஒன் ஜோன், அதனால தான் அது பேர்லேயே வந்து ஒன் அவைலபிலிட்டி ஜோன். அண்ட் இதுல வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, ஸோ 99.95 தான் கிடைக்கும் இதுல. ஓகே, வேறஸ் மற்ற இதுலலாம் இப்போ இதுலலாம் 99.99 வரைக்கும் கிடைக்கும் S3 ஸ்டாண்டர்ட்லாம். ஏன்னா வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ல வந்து நம்ம டேட்டாவை ரிட்டன்டென்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு யூ வில் கெட் அ பெட்டர் அவைலபிலிட்டி. பட் பர்ஃபார்மன்ஸ் எங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஜோன் ஐஏல வந்து பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும், காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த டேட்டாக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மில்லி செகண்ட் ஆக்சஸ் வேணும், ஸ்பீடு வந்து ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஒன் ஜோன் ஐஏ. அதை தாண்டி வந்து த்ரூபுட்டும் பெட்டரா இருக்கும்.
ஓகே. ஸோ காஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா S3 ஸ்டாண்டர்டோட இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் தென் இன்டெலிஜென்ட் டியரிங்கோடயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30% காஸ்ட் கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ இன்டெலிஜென்ட் டியரிங்கோட 20-30% கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது 40-50% வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு சீப்பரா இருக்கும் ஒன் ஜோன் ஐஏ போகும்போது. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க் லோட், எனக்கு வந்து டேட்டா மல்டிபிள் டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணணும், எனக்கு ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா தென் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட். எனக்கு வந்து அவைலபிலிட்டி ரொம்ப பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஏன்னா இதுல வந்து டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா சென்டர் கம்ப்ளீட்டா ஏதாவது ரீசனால டவுன் ஆகுது, பிரச்சனை ஆகுது, டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்க டேட்டா எல்லாமே போயிடும். ஆன் ப்ரமைசஸ்ல இருந்த மாதிரி தான். ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து ஒரு டேட்டா சென்டர்லேயே வந்து சர்வர்ஸும் இருக்கும், ஸ்டோரேஜும் இருக்கும். அந்த டேட்டா சென்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்க எல்லா டேட்டாவும் போயிடும். ஸோ அதே மாதிரி தான். பட் இங்க வந்து உங்களுக்கு சில ஒர்க் லோட்ஸ் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து லோ லேட்டன்சி வேணும், ஹை த்ரூபுட் வேணும், எனக்கு மில்லி செகண்ட் லேட்டன்சி வேணும், காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ இது வந்து எஸ்பெஷலி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஒர்க் லோட்ல இருந்து வரக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப அதிகமான பெரிய பெரிய லார்ஜ் சைஸ் ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா ஒன் ஜோன் ஐஏ வந்து இட் இஸ் ஆல்சோ பெட்டர் ஆப்ஷன். ஸோ ரொம்ப கம்மியான மில்லி செகண்ட் லேட்டன்சில ஆக்சஸ் பண்ற ரெக்யர்மெண்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸா வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரிக்கும் நீங்க ஒன் ஜோன் ஐஏ வில் பி மச் பெட்டர். ஏன்னா வந்து டேட்டாவை நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸ் வந்து ஸ்டோர் பண்ணும்போது டிலே இருக்கும். வேற இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜோன்ல ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு குயிக்கா ஸ்டோர் ஆயிடும். லார்ஜர் ஆப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்றது வந்து இதுல எஃபிஷியன்டா இருக்கும் இதுல ஒன் ஜோன் ஐஏ ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட் 3 கேட்டகரி வந்து S3 கிளேஷியர்ல வருது. ஸோ S3 கிளேஷியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கைவிங் கான்செப்ட். ஆர்கைவிங்னா எனக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட் இருக்கு, எனக்கு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நான் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும், ரொம்ப காஸ்ட் கம்மியா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம் ஆர்கைவிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. டேட்டா வந்து நம்ம ஆர்கைவ் பண்ணி வைக்கிறது, எஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர் ஃபினான்ஷியல் டேட்டாலலாம் வந்து 20 வருஷம் 30 வருஷம் டேட்டாலாம் வந்து ரொம்ப சாதாரணமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. S3 கிளேஷியர் வந்து பேசிக் லாங் டேர்முக்கு வந்து லோ காஸ்ட் டிசைன். இதுல வந்து டிராபேக்னு கிடையாது. நமக்கு வந்து இப்போ இதில் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் இத்தனை நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து S3 ஸ்டாண்டர்ட்ல வந்து எப்போ வேணா நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி எப்போ வேணா டெலிட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணி இன்னைக்கே நீங்க டெலிட் பண்ணலாம், தெர் இஸ் நோ சார்ஜஸ். பட் வேற இந்த மாதிரி நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறது, இப்போ ஒன் ஜோன் ஐஏல வந்து நம்ம மினிமம் வந்து 30 நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லிமிடேஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க டேட்டா இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி நாளைக்கு டெலிட் பண்ணீங்க அப்படின்னா ஏர்லி டெலிஷன் சார்ஜஸ்ன்னு வந்து ஒரு பில் வரும். ஓகே, ஏர்லி டெலிஷன் சார்ஜஸ் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பேங்க்ல லோன் எடுத்து ப்ரீ க்ளோஷர் பண்ணீங்கன்னா அதுக்கு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ்னு போடுறாங்களா, அதே மாதிரி இங்க ஒரு பர்டிகுலர் மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டோர் பண்ணணும்னு இருக்கு. அந்த டேஸ்க்குள்ள நீங்க டெலிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏர்லி டெலிஷன் சார்ஜஸ் ஆர் அந்த மினிமம் ஒரு ப்ரைசிங் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு அந்த டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு. ஸோ மினிமம் இதுல டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. இப்போ எனக்கு வந்து டேட்டா வந்து லெட்ஸ் சே ஃபியூ மினிட்ஸ்ல நான் வந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இன்ஸ்டன்ட் ரெட்ரீவல். எனக்கு ஃபியூ ஹவர்ஸ்ல ரிட்ரீவ் பண்ணணும் அப்படி பண்ணா இல்ல ஃபியூ ஹவர்ஸ்ன்னு சொல்ல தேவையில்லை. ஃபிளெக்சிபிள் ரெட்ரீவல்ன்றது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நீங்க குயிக்கா வேணா குயிக்கா ரெட்ரீவ் பண்ணலாம், இல்ல ரொம்ப லாங்கா. இதுதான் வந்து ஃபியூ ஹவர்ஸ்ல ரெட்ரீவல் ஆப்ஷன். டீப் ஆர்கைவ்ல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் ஃபியூ ஹவர்ஸ் டு ரெக்கவர் த டேட்டா, ரெட்ரீவ் த டேட்டா. பட் மினிமம் ஸ்டோரேஜ் சார்ஜஸ் வந்து டீப் கிளேஷியர் ஆர்கைவ்ல வந்து 180 days வரைக்கும் நீங்க மினிமம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து 10 years 20 yearsக்காக தான் நம்ம அந்த ஆப்ஷனே போறோம். அதனால இதுல 6 monthsன்றது இட் இஸ் ஓகே. ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல், எங்க இப்போ ஃபினான்ஸ், ஹெல்த் கேர் அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப காமனா வந்து 10 years 20 yearsலாம் சாதாரணமாக கேட்பாங்க. ஸோ ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்டோடைய ஸ்கேன் இமேஜஸ் ஆர் அவங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட் அதெல்லாம் ஸ்டோர் பண்றது, கஸ்டமருடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இந்த 2 இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ரொம்ப காமன். பட் இதை தாண்டி நீங்க நிறைய யூஸ் கேசஸ்லாம் இருக்கு. ஈவன் சில இண்டஸ்ட்ரியில வந்து மேனுஃபேக்சரிங் அந்த ப்ரொடக்ஷன் லைன் டேட்டா கூட ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து S3 உடைய அவுட் போஸ்ட் ஆப்ஷன். இது நீங்க லோக்கல் டேட்டா சென்டர்ல வந்து உங்களுடைய ஆன் பிரேம்ல வந்து S3 மாதிரியான ஆக்சஸ் மெக்கானிசம், அதுல ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் வேணும், அதுல இருக்க மாதிரி எனக்கு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல், டேகிங், ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் S3 அவுட் போஸ்ட். உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து டேட்டா வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல தான் இருக்கணும் அப்படின்ற லீகல்
ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் திஸ் S3 அவுட் போஸ்ட் அண்ட் S3யோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கிடைக்கும். டேட்டாவுடைய ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட்டும் வந்து அந்த ஆடிட்டிங்க்கும் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து மீட் அவுட் ஆகிடும். ஸோ S3யோடைய ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டி, கம்பேட்டபிலிட்டி, அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், அந்த என்கிரிப்ஷன், அந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. இது வந்து 2 கேட்டகரியா கொடுக்குறாங்க. ஐ திங்க் இது நம்பர்ஸ் நான் வச்சுக்கிறது ஒன்றும் யூஸ் கிடையாது. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மாறிட்டே போகும். ஐ திங்க் இப்போ கரண்டாக வந்து 48 TB கேட்டகரி ஒன்று கொடுக்குறாங்க, 96 TB கேட்டகரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் உங்களுடைய லோக்கல் டேட்டா சென்டர்ல வந்து S3 அவுட்புட்ஸோடைய சொல்யூஷனை கொண்டு போயிட்டு நீங்க டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா 48 TB கன்சம்ஷனுக்கு ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷனா கொடுக்குறாங்க, இல்ல 96 TB கொடுக்குறாங்க. இதுல வந்து S3யோடைய ஃபீச்சர்ஸ் லைக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதுல கிடைக்கக்கூடிய ஆக்சஸ் கண்ட்ரோல், பர்மிஷன் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்றது, ரிட்ரீவல் ஆப்ஷன், அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, அண்ட் தென் டேகிங், ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஸோ லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். கிளவுட்ல ஒரு அக்கௌண்ட்ல வந்து 100 பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி S3 அவுட் போஸ்ட்லயும் யூ கேன் கிரியேட் அப் டு 100 பக்கெட்ஸ் அண்ட் ஸ்டோர் த கண்டென்ட். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஆல்ரெடி ஓவர் டைம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஆன வெரி ஹை லெவல். ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத அப்கமிங் சாட்டர்டே செஷன்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ S3 பொறுத்த வரைக்கும் எதுக்காக கிரியேட் பண்றோம், ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு S3 பக்கெட் கிரியேட் பண்றோம். ஸோ அதுல 2 கேட்டகரி ஆஃப் S3 பக்கெட்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டமருடைய யூஸ் கேஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜென்ரல் பர்பஸ் போகணுமா இல்ல டைரக்டரி போகணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண தெரியணும். தென் கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரியான யூஸ் கேசஸ்க்கு வந்து S3 நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஹை லெவல் வியூ கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி டேட்டா நம்ம வந்து இப்போ ஸ்டோர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது எந்த மாதிரி டியரிங், எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத இதுல பேஸ் பண்ணி நம்ம யூ கேன் டிசைட் ஆன் விச் ஸ்டோரேஜ் கிளாஸ் டு டிசைட். கஸ்டமர் வந்து காஸ்ட் எப்படி வரும், எப்படி உங்களுக்கு பில்லிங் வரும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு இருப்போம். நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்க்கு வரும்போது இதுல எண்ட் டு எண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா ப்ராக்டிக்கலா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ், இந்த மெட்ரிக்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ டீப் டைவா எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆன ஹை லெவல் ஸ்டோரேஜ்னா என்ன, கிளவுட் ஸ்டோரேஜஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆன் ப்ரமைசஸ்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதை எப்படி இங்க ஸ்டோரேஜஸ் சர்வீஸ் போகும்போது ஓவர் கம் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வரும்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால வந்து எது பெட்டர் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு நீங்க டிசைட் பண்ண முடியும். இந்த 10 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஆப்ஷன்ஸை வச்சு உங்களால வந்து ஈஸியா அதை ரிலேட் பண்ணி சொல்யூஷனிங் பண்ண முடியும். So open for questions. In case ஏதாவது questions இருந்தா you can stay back and ask questions, or else thank you for joining. Next Saturday வந்து storage S3 உடைய practical plus time கிடைச்சதுன்னா EFS உடைய practical Saturday ஸ்டார்ட் பண்ணலாம். Thanks, John. Thank you. No problem. Thank you all. Sure.